எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் இப்போ நம்மளுடைய திருவாய்மொழியில் அந்த அந்த திருவாய்மொழியிலிருந்து கோவில் திருவாய்மொழின்ற அந்த பகுதியில் 4வது நூறில் 10வது பதியத்தில் 11வது பாட்டு பலசுருதி பாட்டுன்னு வாயுது. கடைசி பாட்டு இந்த பதியத்தில் இந்த 10 பாட்டில் கடைசி பாட்டு 11வது பாட்டு. இது பிரபந்தத்தில் நம்பர் வந்து 3116. பிரபந்தம் பாடல்களில் நம்பர் 3116. ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வார் திருநகரியோட பெருமையும் நம்மாழ்வாரோட பெருமையும் சொல்ற பாடல் இது. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. ஆட்செய்து ஆழிபிரானே சேர்ந்தவன் வன்குருகூர் நகரான் ஆட்கமழ் மகிழ்மாலை மார்பினன் மாறன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் 1000த்துள் 10ம் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே. இது அது வந்து இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுங்கோ. ஆட்செய்து ஆழிபிரானே அடைந்தவன். ஆட்செய்துன்றது தொண்டு, ஆட்செய்தல்ன்றது தொண்டு. தொண்டுல 4-5 விதம் இருக்கு. உடலால் செய்கிற தொண்டுன்றது ஒன்று இருக்கு. அதாவது அந்த 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 தான் சார்ந்திருக்கிற துறையை முன்னேற்றத்துக்காக அதுக்காக செய்கிற தொண்டு ஒன்று இருக்கு. இவர் வந்து பாடல் எழுதுறாரு இல்லையா, அதனால பாடி இந்த தமிழையும் வளர்த்து கூடையே பெருமாள் பக்தியையும் வளர்த்துருக்கார். அதுதான் இங்க இவர் வந்து இவர் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அதனால இவர் வந்து உடம்பால எல்லாருக்கும் ஓடி ஆடி அடியார்களுக்கு தொண்டு செஞ்சான்னு சொல்ல முடியாது. இவரோட தொண்டு என்னன்னா வாக்குல தொண்டு. வாயால் நிறைய பாடல்கள் பாடி மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ணி பெருமாள் மேல பக்தி அதிகமாக்கின அந்த தொண்டு. அதுதான் இங்க சொல்ற. ஆட்செய்து ஆதிபிரான். ஆதிபிரான்றது ஆழ்வார் திருநகரியோட பெருமாள் பேரு. ஆழ்வார் திருநகரில் இருக்கிற பெருமாளோட பேரு ஆதிபிரான். ஆதிபிரானை சேர்ந்தவன். அந்த மாதிரி இது பண்ணி ஆதிபிரானை போய் சென்று அடைந்தவர். ஆதிபிரானுடைய வைகுண்டத்துக்கு போனவர். வன்குருகூர் நகரான். வன்குருகூர்ன்றது அதுதான் ஆழ்வார் திருநகரி சொன்னேன் இல்லையா. ஆதிபிரானை சேர்ந்த வன்குருகூர் நகரான் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர். குருகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி. திருக்குறங்குடி அதுவும் அங்கதான் இருக்கு. திருக்குறங்குடி அந்த ஆழ்வார் தாண்டி கொஞ்சம் தாண்டி அந்த வன்குருகூர்ன்றது வந்து இது ஆழ்வார் திருநகரி. வன்குருகூர் நகரான் அந்த ஊரை சேர்ந்தவர். நாட்கமழ் மகிழ் மாலை. நாட்கமழ் மகிழ் மாலைன்றது பார்த்து கேட்டுங்க. மகிழ மரம் மகிழம்பூன்று தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மகிழம்பூன்னு ஒன்று இருக்கு, சின்னதா இருக்கும். அந்த மகிழ மரம் இருக்கிற ஊரே வாசனை அடிக்குமோ. அந்த மகிழ மாலை அந்த அந்த பூ இருக்க மகிழம்பூ அது தானா உதிரும். அதை கீழே போய் காத்தாலெல்லாம் பொறுக்குவோம். நாங்கள் பொறுக்கி கொண்டு வீட்டில் கொடுப்போம் பெருமாளுக்கு. அதை கோத்து வாழையாக கட்டி போடுவா. அது நாள் ஆக ஆக அந்த மகிழ்பூ கீழே உதிர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதில் எடுக்காத இருக்கிறது அப்படியே கிடக்கும் இல்லையா. 2 நாள் 3 நாள் ஆக தான் அதுக்கு ஜாஸ்தி அதிகமாகும் ஸ்மெல்லு. நிறைய ஸ்மெல் அடிக்கும். அதனால அந்த மகிழ் மரம் இருக்கிற ஊரே அந்த ஊரே வாசனையாக இருக்குமோ. அதுதான் இங்கே சொல்கிறார். நாட்கமழ் நாள் பட்டு கவழ்ந்து அந்த நறுமணம் வீசுகின்ற, எத்தனை நாள் ஆனாலும் அந்த நறுமணம் போகாத அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கின்ற நாட்கமழ் மகிழ் மாலை. மகிழ்ன்றது மகிழம்பூ. மகிழம்பூ மாலை மார்பினர். அந்த மாலையை மார்பில் அடங்கின்னு இருக்கிற மாறன் சடகோபன். நம்மாழ்வாரோட பேர் வந்து மாறன். ஞாபகம் வச்சுக்கோ. மாறன் தான் நம்மாழ்வாரோட பேர். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் மாறன். அதுக்கப்புறம் தான் அவர் சடகோபன்றது அந்த சடம்ன்ற அந்த வாயுவை மறுபடியும் சொல்றேன். சடம்ன்ற அந்த வாயு இருக்கு. இந்த வாயு தான் நம்மளுக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் இருக்கும். குழந்தை அம்மா வயிற்றுல இருந்து குழந்தை பிறந்து வெளியில வர வரைக்கும் அதனோட பூர்வ ஜென்ம அதுக்கு முதல்ல எங்க இருந்தோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் வருமா. பெருமாள்கிட்ட வந்து அது கெஞ்சுமா, நான் என்னை மறுபடியும் பூமிக்கு அனுப்பாத, அந்த ஜீவாத்மா மறுபடியும் எனக்கு பூமிக்கு பிறப்பு வேண்டாம், என்னை காப்பாற்றி என்னை உங்ககிட்ட சேர்த்துட்ரு, என்னை மறுபடியும் பிறப்புல தள்ளாத அப்படின்னு கெஞ்சுமா. ஆனால் பெருமாள் என்ன சொன்னார், உன்னுடைய வினைகள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நீ அனுபவிக்கணும், அதனால நீ பிறவி எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரோட கர்ப்பத்தில் கொண்டு போய் அந்த சிசு வைப்பாராம். அப்பயே அந்த சிசுவுக்கு அந்த ஞாபகம் இருக்குமா, பெருமாள்கிட்ட கெஞ்சிட்டே இருக்குமா தனம், என்னை ஏன் இந்த பிறவியில் கொண்டு சேர்க்கிற, மறுபடியும் சேர்க்காத, வேண்டாம் வேண்டான்னு கத்துமா, அழுமா.
ரொம்ப பெருமாள்கிட்ட பிடிவாதம் பண்ணி வரமாட்டேன்னு ரொம்ப அமங்கலம் பண்ணுமா. பெருமாள் கழுத்தை பிடிச்சி தான் கொண்டு பூமியில பிறக்க வைப்பாராம். அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஞாபகம் இருக்கும். தான் முன்பிரிவில் என்னவா இருந்தோம், ஆடா இருந்தோமா, மாடா இருந்தோமா, இல்லை மனுஷனாவே பிறந்து இன்னொரு மனுஷனா இருந்தோமா, இல்லை வேற யாராவது கூட. அதனால தான் எங்கள் தாத்தாவே வந்து பிறந்திருக்காரு, எங்கள் பாட்டியே வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க. சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லும்போது எங்கள் அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சிலர். அதெல்லாம் வந்து அதான் அந்த மறுபிரிவு தான். அது வந்து ஞாபகம் இருக்குமா. பூமியில வந்து பிறந்த உடனே அம்மா வயத்தை விட்டு வெளியில வந்த உடனே சடம்ன்ற ஒரு வாயு இருக்கு. அந்த வாயு வந்து அப்படியே சூழ்ந்து நிறுத்துனா அந்த குழந்தைய அந்த பிறவி ஞாபகம் எல்லாம் மறந்துருமா. அதுக்கப்புறம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த புது பிறவியும் தெரியாது. ஒரு 3 வயசு 4 வயசுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த விவரங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். அந்த சடம் தான் அந்த வாயு கிட்ட வந்து அவரை நம்மால் வர சூழ்ந்தப்ப எட்டி உதைச்சாராம். எட்டி உதைச்சு அந்த வாயு கிட்ட வராதுன்னு பண்ணாராம். அப்ப அந்த வாயு பயந்து ஓடி போயிட்டார் நம்மளுக்கு. அதுதான் சடகோபன். அவருக்கு பேரு. சடம்ன்ற வாயுவை கோபத்தால் உதைத்தவன் அர்த்தம். சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல். வேட்கைன்றது இந்த இடத்துலனா பகவான் மீது உள்ள ஆசையால். வேட்கைன்றது வந்து நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்த வந்து ரொம்ப வேட்கையா, தாகம் ரொம்ப வேட்கையா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவைப்படும். தண்ணி தேவைப்படுறது இல்லையா வாயத்துக்கு? அது மாதிரி மனுஷனுக்கு தேவையான அந்த தெய்வ பக்தின்றத, அந்த பக்தியை ஊட்டி ஆசை வளர்த்தவன். அந்த ஆசையால், வேட்கையால் ஆசைப்பட்டு சொன்ன பாடல். அவர் சொன்ன பாட்டுகள். அவர் 4000த்துல 1000 பாடியிருக்கார் இல்லையா? அந்த சொல்றார். சொன்ன பாடல் 1000த்துள் 10ம் வல்லார். இந்த 1000 பாட்டுல ஒவ்வொரு இதுலையும் வருது. இந்த 10 பாட்டுலையும் வல்லார்னா கற்றறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், கற்று தெளிந்தவர்கள். இந்த 10 பாட்டையும் கற்று படிச்சு தெளிஞ்சவங்க. மீட்சியின்றி, மீட்சின்றது இந்த இடத்துல என்னன்னா, மீட்சின்றது வந்து மறுபிறப்பு, மறுபடியும் பிறக்காம. மீட்சியின்றி வைகுந்த மாநகர். வைகுந்த மாநகர்ன்றது வைகுண்டத்துக்கு. வைகுந்த மாநகர் அப்ப போய் அடைவாளாம். அதுக்கு முன்னாடி மற்றது கையாதவே. மற்றது கையாதுவேன்னா மீதி நீங்க நினைச்ச செல்வங்கள்லாம் உங்க கையில கிடைக்குமா. எல்லா செல்வங்களும் உங்களுக்கு அது கொடுத்துருப்பாராம். இந்த பாட்டை படிச்சப்ப இந்த பிரிவில் நீங்க இருக்கீங்க இல்லையா, வைகுந்த மாநகருக்கு போவீங்க. அடுத்த பிரிவில உங்க இப்ப காலம் முடிஞ்சப்புறம் இருக்கிற காலத்துல, வாழுங்காலத்துல உங்களுக்கு இந்த பூமியில எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாராம். மற்றது கையதுவே. மற்ற எல்லாமே உங்க கையில கிடைக்குமா, கையில இருக்குமா, நீங்க நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி. அதான் இதில் பாருங்க, கரெக்டாக 4 வரி 4 பலஸ்ருதி பாடல். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஊர் பேர், பெருமாள் பேர். அடுத்தது வந்து அந்த பாட்டை ஈட்டினவர் பேர். அதுக்கடுத்து அதனால உண்டான பலன். அதுக்கடுத்து அதனால நமக்கு என்ன பலன். இந்த 4 இருக்கா, அதுதான் இந்த பலஸ்ருதி பாட்டில் எல்லா பாட்டையும் பொதுவாக இது இருக்கும். அதான் பாருங்க. ஆட்செய்து ஆதிபிரானை அடைந்தவன் வன்குருகூர் நகரான். திருக்குறுகூர் நகரை சேர்ந்த வாழ்கின்ற திருக்குறுகூர் நகரில் குடிகொண்டுள்ள, ஆழ்வார்த்தி நகரில் குடிகொண்டுள்ள ஆதிபிரானை சேர்ந்தவன், ஆதிபிரானுடைய திருவடியை சேர்ந்தவன், ஆதிபிரானை சேர்ந்தவன். நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன். நாட்கமல் மகிழ் மாலை, மகிழ மாலை நீண்டு நீண்ட நாள் வாசம் செய்கின்ற வாசம் அடிக்கக்கூடிய மகிழ மாலையை மார்பில் அணிந்துள்ள மாறன் என்கின்ற சடம் என்னும் வாயுவை காலால் உதைத்த கோபன் சடகோபன். வேட்கையால் சொன்ன 1000த்துள் சொன்ன பாடல். வேட்கையால் சொன்ன பாடல் 1000த்துள் 10ம். இந்த பாட்டை பற்றி வந்துருச்சா. அவர் என்ன சொன்னான்றது அவரை பற்றி முதல்ல வந்து ஊர் இது. அடுத்து வந்து அந்த இவரோட பெருமை, ஊரோட பெருமை. அடுத்தது இவரோட பெருமை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இயற்றிய பாடல்களோட பெருமை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு கிடைக்கிற பலன். அதுதான் வேட்கையால் சொன்ன பாடல் 1000த்துள் 10ம் வல்லார். நீங்கள் அவர் ஆசைப்பட்டு சொன்ன 1000 பாடல்களில் இந்த 10லையும் சிறந்தவர்கள், 10லையும் கற்று தெரிந்தவர்கள். மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே. மறுபிறப்பு இல்லாத வைகுண்டத்துக்கு போய் சேருவா. இருக்கிற காலம் வரைக்கும் கையில் எல்லா வசதியும் அடைஞ்சு, வாழுங்காலங்களில் அவளுக்கு தேவையான எல்லா செல்வமும் அடைந்து, அவளோட காலம் முடிஞ்ச அப்புறம் மறுபிறப்பு இல்லாத வைகுண்டத்துக்கு போய் சேருவா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அப்படியாக இந்த பாடல் பலஸ்ருதி பாடல் அருமையான பாடல் இது. நாளைக்கு ஏதாவது ஒரு கதையில் சந்திப்போம். தேங்க்யூ.